வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற வேரியபிள்ஸை பற்றி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எந்த ஒரு ப்ரோக்ராமும் அது ரன் ஆகும்போது இன்பிட்வீனில் டேட்டாவை ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் அப்படிங்கிற ஒரு டேட்டா கண்டெய்னரை யூஸ் பண்ணும். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் நமக்கு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கும் அதை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கும் சில சின்டாக்ஸ் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்டில் வேர், கான்ஸ்ட் அண்ட் லெட் அப்படிங்கிற 3 கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளால் வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியும். எந்த ஒரு வேரியபிளாக இருந்தாலும் அதை டிக்ளேர் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஸ்பேஸ் வேரியபிள் நேம் டெர்மினேஷன். எக்ஸாம்பிளுக்கு கீழே இருக்கிற அந்த டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வேர் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி மெசேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே போல் கான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி பை அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே போல் லெட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சரி, ஏன் நமக்கு இந்த 3 விதமான கீவேர்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஜாவாஸ்கிரிப்டில் வேர் அண்ட் கான்ஸ்ட் இந்த 2 கீவேர்டு தான் இருந்தது. ECMAScript 6 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் வந்த பிறகு லெட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அது சேஞ்ச் பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ண முடியாது, ஒரு அன்சேஞ்சு வேல்யூ. அதுவே லெட் அண்ட் வேர் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணால் அதனுடைய வேல்யூவை நம்ம டைனமிக்காக எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரைட், நம்ம வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ எப்படி இதுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறது, இதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஜஸ்ட் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ டெர்மினேஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கீழே இருக்கிற கோடு பாருங்க. லெட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் மெசேஜ் ஈக்குவல் டு வெல்கம் டு iKarumpalagai அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை மெசேஜ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் 2ஆக தான் எழுதணுமா, டிக்ளரேஷனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், இனிஷியலைசேஷனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எழுதணுமான்னு கேட்டால் அப்படியே கிடையாது. இதை நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கூட எழுதலாம். உதாரணத்துக்கு லெட் மெசேஜ் ஈக்குவல் டு வெல்கம் டு iKarumpalagai டெர்மினேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கூட நம்மளால் எழுத முடியும். மல்டிபிள் வேரியபிளில் ஒரே சமயத்தில் டிக்ளேர் பண்ணலாமான்னு கேட்டால் அதுவும் நம்மளால் பண்ண முடியும். உதாரணத்துக்கு கீழே இருக்கிற கோடு பாருங்கள். லெட் மெசேஜ் ஈக்குவல் டு வெல்கம் டு iKarumpalagai கமா ஏஜ் ஈக்குவல் டு 25. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஒரே சமயத்தில் மல்டிபிள் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணவும் முடியும், ஆர் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணவும் முடியும். ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆன வேல்யூவை எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கீழே இருக்கிற கோடு பாருங்கள். லெட் மெசேஜ் ஈக்குவல் டு ஹெலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த லைன்லேயே மெசேஜ் ஈக்குவல் டு ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு நான் மாற்றினேன்னா ஸோ மெசேஜில் இருக்கிற வேர்டு வந்து இப்போ ஹலோலேருந்து ஹலோ வேர்ல்டுன்னு அப்டேட் ஆயிடும். ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம console.logல போட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த வேரியபிள் நேம் அசைன் பண்ணோன்னா அதில் இருக்கிற வேல்யூவை நம்ம லாகில் ரீட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஒரு வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும்னா இப்போ ஒருவேளை கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அதோடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாமா? ஸோ உதாரணத்துக்கு கீழே இருக்கிற கோடு பாருங்கள். லெட் கான்ஸ்ட் பை ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பை ஈக்குவல் டு 3.145 அப்படின்னு நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் எரர் அடிக்கும். ரைட், இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும், என்னென்ன கீவேர்டில் இருக்குங்கிறத கற்றுக்கிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற டேட்டா டைப்ஸை பற்றி கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.